மார்னிங் இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் இருந்தது. சுமித்ரான்னு நினைக்கிற அந்த அக்கௌண்ட் பேர். மெசேஜ் வந்துருந்துச்சு. நீங்கள் பண்ணுற வேலை ரொம்ப நல்ல ஒர்க்கு. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இந்த ஷோவில் 60 பீப்புள் மட்டும் தான் பேசுகிறதா நினைக்கிறீங்க. பட் அது வந்து பார்க்கவங்களுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் ஃபேமிலியில் இம்பாக்ட் உருவாக்குது அப்படின்னு ரொம்ப ஆத்மார்த்தமாக அனுப்பியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக, காலைல தான் மெசேஜ் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. இப்போ நம்ம ஊர்களிலே கூட நிறைய ஸ்டிக்மாவாக நிறைய விஷயம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இறந்துட்டா ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது, அல்லது வந்து ஒரு உமனுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள வந்து இன்னும் வீட்டுக்கு வெளியே உட்கார வைக்குது, இல்லை தனியாக கிச்சனுக்கு வராதுன்னு சொல்கிறது, இல்லை பூஜை ரூமுக்கு வராதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதெல்லாம் வந்து பொது நீரோட்டத்தில் அப்படியே கடந்து போகிற விஷயம். தொடர்ந்து நம்ம அதை பேசும்போது அதுக்கு ஒரு நியாயத்தை வந்து பார்க்குற 100 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 80 பேர் முதல்ல கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கரெக்டாக தான் சொல்கிறானோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வரும் தொடர்ச்சி அதை பேசும்போது. நிறைய பசங்களுக்கு கல்வி கிடைக்காத பசங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோட கோலாக இருக்குது. இப்போ அப்கமிங் இயரில் கிராமத்தில் படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து நிறைய பேர் வந்து 5வது 6வது வரைக்கும் படிக்கிறாங்க. அதுக்கு மேலே வீட்டு கஷ்டத்தினால சூழ்நிலைனால வந்து வேலைக்கு போயிடுறாங்க எல்லாருமே. ஸோ அதை நம்ம எப்படி மாற்றணும், நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்லா படித்தவங்க நல்ல ஒரு வேலைக்கு போகணும், கூலி தொழிலாக இருந்துடக்கூடாது அவங்க அப்பா அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 5-6 இயர்ஸ் சேனல் ஆரம்பிச்சு. பட் இது வரைக்கும் அம்மா அக்கா யாரு கூடயும் வந்ததில்லை. ஸ்டேம் ஃபேமிலியோடவே வரும். மாஸ் பண்றீங்கக்கா, எப்படிக்கா வந்து ரியலா பண்றீங்க? எல்லாமே பண்றது எல்லாமே ரியலா இருக்கு. எப்படி ஆத்தென்டிக்கா இருக்கணும், ரியலா இருக்கணும். எஸ், அதுக்கு தான் முயற்சி செய்கிறோம். அதோட சேர்ந்து அப்படியே வேலையும் பண்ணோம், கலையும் கொடுக்கணும், என்டர்டெயினும் பண்ணோம். சினிமாவாக இருந்தாலும் சரி, டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, அதுவும் நீங்கள் வந்து வேலை தானே. எனக்கு வேலையை தாண்டி ஒரு லைஃப் இருக்கு. ஸோ நான் லைஃப்பும் வாழணும், வேலை நடக்கும். இன்னைக்கு வேலை இல்லைன்னா இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் மை லைஃப். இப்போ இந்த எமோஜி பார்த்தா லைஃப்ல எந்த விஷயத்த நீங்க கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணணும்னு நினைப்பீங்க? நான் ஆல்ரெடி நிறைய பிளாக் பண்ணிட்டேன். இதுக்கு மேல எங்க போய் பிளாக் பண்றது? அன்பு ஒன்று போதுங்க, எல்லாமே அழகாக இருக்கும். ப்ரோவோக் அவார்ட் டிஜிட்டல் 2026 நம்ம கூட ஆவுடைய இப்போ நான் இணைஞ்சிருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் பண்ணுற வேலை வந்து இப்போது ஒரு முக்கியமான வேலை. அந்த காமன் பீப்புளுக்காக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க. அதில் நிறைய விஷயம் இருந்தாலும் வந்து மக்கள் உங்களோட கனெக்ட் ஆகிறாங்க இப்போது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் வார்த்தைக்காக கேமராக்காக சொல்ல, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கூட எனக்கு மார்னிங் இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் இருந்தது. சுமித்ரான்னு நினைக்கிற அந்த அக்கௌண்ட் பேர். மெசேஜ் வந்துருந்துச்சு. நீங்கள் பண்ணுற வேலை ரொம்ப நல்ல ஒர்க்கு. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இந்த ஷோவில் 60 பீப்புள் மட்டும் தான் பேசுகிறதா நினைக்கிறீங்க. பட் அது வந்து பார்க்கவங்களுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் ஃபேமிலியில் இம்பாக்ட் உருவாக்குது அப்படின்னு ரொம்ப ஆத்மார்த்தமாக அனுப்பியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக, காலைல தான் மெசேஜ் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. ஏன்னா நம்ம இந்த ஷோங்கிறது ஒரு 60 பேருக்கு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது நிறைய பேர் போய் சேர்ந்து அது ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் உருவாக்கினா கூட நல்லது தான். ஏன்னா இப்போ நம்ம ஊர்களிலே கூட நிறைய ஸ்டிக்மாவாக நிறைய விஷயம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இறந்துட்டா ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது, அல்லது வந்து ஒரு உமனுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள வந்து இன்னும் வீட்டுக்கு வெளியே உட்கார வைக்குது, இல்லை தனியாக கிச்சனுக்கு வராதுன்னு சொல்கிறது, இல்லை பூஜை ரூமுக்கு வராதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதெல்லாம் வந்து பொது நீரோட்டத்தில் அப்படியே கடந்து போகிற விஷயம். பட் அதை வந்து ஒரு ப்ரைம் டைம் ஷோவில் வந்து நம்ம வந்து இல்லை அது பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது ஒன்ஸ் 2 தடவை அதை எதிர்ப்பு இருந்தால் கூட தொடர்ந்து நம்ம அதை பேசும்போது அதுக்கு ஒரு நியாயத்தை வந்து பார்க்குற 100 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 80 பேர் முதல்ல கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கரெக்டாக தான் சொல்கிறானோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வரும் தொடர்ச்சி அதை பேசும்போது. அண்ட் அகைன் அதை வந்து அவங்களில் ஒருத்தவங்க பேசும்போது என்ன ஆகும்னா அந்த இரிட்டேஷன் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து நான் அதை அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேங்கிறத தாண்டி நம்ம அவங்க மொழியில் பேசும்போது அவங்க நம்ம கனெக்ட் பண்ணி பேசும்போது சரி நம்ம வீட்டில் கொஞ்சம் நேரம் பேசுகிறான் சரி போ அப்படின்னு அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வகையில் அதை அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் நல்ல பணியை செஞ்சுட்ருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து அதை பண்ணணும், இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் போகணும். ஸோ ப்ரோவோக் டிவி சார்பாக உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ, எனக்கு வந்து உங்களை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. எனக்கு உங்களை பார்த்தோன்னா எமோஷனல் ஆகுது சம்டைம்ஸ். எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும் நீங்கள் யார் என்னன்னுலாம். நான் உங்களுக்கு இன்ட்ரோவே கொடுக்க தேவையில்ல. ஸோ இந்த ப்ரோவோக் அவார்ட் டிஜிட்டலுக்கு வந்திருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல் ப்ரோ? ஐ ஃபீல் ஹாப்பி தட் லைக் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி அவார்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக ஐ ஹவ் பீன் டூயிங் திங். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி அவார்டு வாங்குறது ஐம் ரியலி ஹாப்பி. ப்ரோ நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அவார்டுன்னு நினச்சிடாதீங்க. இது மட்டும் இல்லை, இதுவும் கடைசி அவார்டும் இல்லை. உங்களுக்கு அவார்டு வந்துகிட்டே இருக்கும். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்களே, அது 100% ஆப்டாக இருக்கிறது உங்கள் ஒருத்தவங்க தான் ப்ரோ. ஸோ இன்னும் ப்ரோ ஃப்யூச்சர் பிளான், நான் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஃப்யூச்சரில் அப்படின்னு எதனா இருக்கா ப்ரோ? ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஜுகேஷனில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. நிறைய பசங்களுக்கு கல்வி கிடைக்காத பசங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோட கோலாக இருக்குது. இப்போ அப்கமிங் இயரில் கிராமத்தில் படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து நிறைய பேர் வந்து 5வது 6வது வரைக்கும் படிக்கிறாங்க. அதுக்கு மேலே வீட்டு கஷ்டத்தினால சூழ்நிலைனால வந்து வேலைக்கு போயிடுறாங்க எல்லாருமே.
ஸோ அதை நம்ம எப்படி மாற்றணும், அந்த பசங்க கல்வியை கொடுக்கணும், நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்லா படிச்சு அவங்க நல்ல ஒரு வேலைக்கு போகணும், கூலி தொழிலாக இருந்துடக்கூடாது அவங்க அப்பா அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு கோலாக இருக்குது. நீங்கள் உங்கள் உடம்பு பார்த்தீங்க, நீங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை பார்த்துப்பீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது உங்களை மீட் பண்ணது, உங்களை பார்த்தது, உங்கள் கூட இந்த வார்த்தை கேட்குறது எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையோடைய கரண்ட் சுச்சுவேஷனோ இல்லை ஒரு வாழ்க்கையில் நல்ல விஷயம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அபவுட் டுடே ஆர் அபவுட் யுவர் லைஃப் ஆர் அபவுட் எனிதிங் இன் ஜெனரல் ஒரு வாரத்தில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா, இப்போ ப்ரோ கவாச் வந்திருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் ஒரு வாரத்தில் டிஸ்கிரைப் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? இல்லை உங்கள் ஃபாலோவர்ஸ் உங்கள் ஸ்ட்ரென்த் இல்லை, ஸோ அவங்கள பற்றி ஒரு வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன எழுதுவீங்க? எழுதிட்டு உங்கள் பேர் எழுதணும். அண்ட் ஒன் மோர் ஸ்மால் திங், இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், அது வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு சோஷியல் மீடியா. எந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அன்பாக இருக்கணும் அன்பா எல்லாரும். இருக்கணும். ஆமாம், நிறைய பேர் அன்பா இல்லாத மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே, அன்பு இருந்தால் லைக் எல்லாமே அழகா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அன்பு ஒன்று போதுங்க, எல்லாமே அழகாக இருக்கும். ஸோ ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு 2 பேரும் ஒன்றா வரீங்க. ஸோ அதுவே எப்படி இருக்கு? லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேமிலியோட வரேன். ஓகே, இல்லை இது வரைக்கும் எந்த ஒரு கிட்டத்தட்ட 5-6 இயர்ஸ் சேனல் ஆரம்பிச்சு, பட் இது வரைக்கும் அம்மா அக்கா யார் கூடயும் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோடவே வரேன். ஓகே, ஸோ எப்படி இருக்கு மேம்? ரொம்ப ஜாலியாக இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்கா? ஓகே, இப்போ ஒரே ஒரு குட்டி கொஸ்டின். இப்போ இந்த எமோஜி பார்த்தா லைஃப்பில் எந்த விஷயத்த நீங்கள் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணணும்னு நினைப்பீங்க? இதுக்கு எனக்கு ஆக்சஸே இருக்கக்கூடாது, என்ன சார்ந்தவங்களுக்கும் இருக்கக்கூடாதுன்னா எதை பிளாக்? ஆல்ரெடி நிறைய பிளாக் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எங்கே போய் பிளாக் பண்ணுறது? அப்புறம் நிறைய பட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிளாக் பண்ணிட்டோம். அதனால இதுக்கப்புறம் எதுவுமே பிளாக் பண்ண இதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஃப்ளோ பிளாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னா தெரியல. ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, ஏதாவது லைக் உங்கள் விஷயத்தில் வந்து இப்போ நிறைய பேர் உங்களை பற்றி ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா நெகட்டிவா? அதை ஸ்டாப்பே பண்ண முடியாது. உங்களை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க தானே, ஆனால் உங்களோட நல்ல மனசு உங்களுக்கு தானே தெரியும். ஓகே, இப்போ வந்து இந்த ஈவினிங் வந்து நீங்களும் சிஸ்டரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும். நாங்கள் வந்து வாழ்த்திட்டு உங்களை அங்கே ஒரு கேம் சேர்க்கிட்டு. ஓகே, ஸோ எஸ், இப்போ இந்த வால் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய பேர் வந்து அவங்கள பற்றி அபவுட் ஒரு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி உங்களை பற்றியோ அரல்ஸ் உங்கள் சேனல் உங்களோட ஃபேன்ஸை பற்றியோ இல்லை உங்கள் ஃபேமிலியை பற்றியோ டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு வேர்டு ப்ரோ என்ன எழுதுவீங்க? நெவர் எவர் கிவ் அப். ஆக்சுவலி ஹேண்ட் ரைட்டிங் வந்து எங்கள் டீச்சர் வந்து கையெழுத்து நல்லா இல்லைன்னா தலையெழுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் ஹேண்ட் ரைட்டிங்கை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கல. ஆமாம், அதனால தான் நல்லா இருக்கு. ஆச்சு அப்படிலாம் இல்லை, அப்புறம் நல்லா எழுதுறவங்களாம் வந்து அடிக்க போகிறாங்க. வை ப்ரோ நெவர் எவர் கிவ் அப், அது எதனால்? தெரியல, கடவுளாக பார்த்து கொடுத்தது. அது அப்படியே என்ன வந்தாலும் மீண்டும் இந்த வேர்டு வந்து தலை யூஸ் பண்ணுவார், நீங்களும் பைக்கு ரேஸு அதனால கனெக்ட் ஆகுது. பிரச்சனைலேருந்து எல்லாமே கனெக்ட் ஆகுது, ஃப்ராக்சர்லேருந்து கனெக்ட் ஆகுது. பட் அப்படி இல்லை, நல்ல விஷயங்கள் எல்லா இடத்துலேருந்து எடுத்துக்கணும்ல, அந்த மாதிரி தான். நன்றி. கண்டிப்பாக. நீங்கள் ஏதாவது எழுதுறியா? சரி, அடுத்து சொல்லுங்கள். நெவர் எவர் கிவ் அப் பற்றியாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவங்க ரொம்ப கவுண்டர் போட்டுருவாங்க. அப்படியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நன்றி. தேங்க்யூ. How are you? I'm very good. How are Okay, you? very நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க ஸோ பேர் என்ன? ஷாரன். ஹாய் ஷார். தேங்க்யூ. ஓகே, ஸோ வந்து ப்ரோவோ கவர்ஸ் வந்திருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? சந்தோஷம் மட்டும் தான் பண்ணுமா? இல்லை, வேறு எந்த எமோஷன்ஸும் நீங்கள் சொல்லலாம். எல்லாமே ஃபீல் பண்றேன். ஓகே, வெரி நைஸ். இப்போ வந்து உங்க யூடியூப்ல திறந்தாலே அந்த வந்து உங்க அந்த டீச்சர் வந்து வந்துடுறாங்க, அந்த எல்லோ கலர் டீச்சர் வந்து எப்படி எல்லோ கலர் டீச்சர், எல்லோ சுடிதார் போட்டு ஒரு டீச்சர் தெரியவா சொல்லிட்டு. ஓகே, மாஸ் பண்றீங்கக்கா, எப்படிக்கா வந்து ரியலா பண்றீங்க? எல்லாமே பண்றது எல்லாமே ரியலா இருக்கு, எப்படி? அப்படிக்கா? ஆமா, அப்போ நல்லது தானே. Yes. ஆத்தென்டிக்கா இருக்கணும், ரியலா இருக்கணும். எஸ், அதுக்கு தான் முயற்சி செய்கிறோம். அதோட சேர்ந்து அப்படியே வேலையும் பண்ணோம், கலையும் கொடுக்கணும், Okay. என்டர்டெயினும் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாம் சேர்ந்து வருதுன்னா அப்போ வெரி ஹாப்பி தான். ஓகே, இப்போ எப்போ மாயாக்கா மறுபடி நாங்கள் வந்து பிக் ஸ்க்ரீனில் அடுத்த வெவ்வேறு ப்ராஜெக்ட்ஸ் எப்போ பார்க்கலாம்? எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்ம் தானே, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ யூடியூப் ஒரு பிளாட்ஃபார்ம், இட்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ இது சினிமா தான் பண்ணும் அப்படின்னு இல்லை, பட் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் கமிங் டு மீ ஃபார் ஓகே, மூவிஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஐம் ஸோ ஹாப்பி. நடக்கும்போது நடக்கும். ஓகே, வெரி நைஸ். ஸோ வந்து இந்த ஈவினிங் உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் அமேசிங்காக அமையறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். You're doing a great job. தேங்க்யூ. இப்போ வர செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து இந்த இடத்துல அவங்கள பற்றி அரல்ஸ் வந்து அவங்க லைஃப்பை பற்றி ஒரு வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணலாம், என்ன பண்ணுவீங்க? அதை எழுதிட்டு அவங்களே அவங்கள பற்றி சொல்கிறாங்களா? ஆமாம், ஒய்ன்னு சொல்லி நல்லா இருக்கும். ஏன், எதுக்கு? ஐயா, கோ வித் த ஃப்ளோ. ஸோ கோ வித் த ஃப்ளோ சொல்லுங்கள், அதுக்கான காரணம். இல்லை, நம்மளாம் பிளான்லாம் பண்ண முடியாதுங்க லைஃப்பை. அது அப்படியே கூட்டு போவோம், அதோட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணோம், கரெக்டான இன்டென்ஷனோட, கரெக்டான கலையோட.
ரெஸ்பான்சிபிளாக சென்சிபிளாக அது கூட்டு போகிற இடத்துக்கு போகணும். அவ்வளோதான். ஸோ சினிமாவாக இருந்தாலும் சரி, டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, அதுவும் நீங்கள் வந்து அது வேலை தானே. எனக்கு வேலையை தாண்டி ஒரு லைஃப் இருக்குது. லைஃப் இருக்கு. ஸோ நான் லைஃப்பும் வாழணும். வேலை நடக்கும். இன்னைக்கு வேலை இல்லைன்னா இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் மை லைஃப். ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் லைஃப் தட் ஐம் லிவிங் ஆல்சோ. ஸோ அதுக்கு கோ வித் த ஃப்ளோ. தேங்க்யூ ஸோ மச். Thank சூப்பர் நைஸ். ஸோ ஷோ போய் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். Provoke Digital Awards 2026 title sponsor Cablo Chave, powered by Vella, associate sponsors Floractive Beauty Essential, Dermalogica, Mar, New Skin, Touchwood, Dr. Towels, Brillier, Sea Soul, Sodis, Anibi Skin, Sri Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner GRT, Event Sponsor Spice, Beverage Partner British Empire.